அவர் கிருபை என்றும் உள்ளது. மரண இருளை விடியற்காலமாக மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். எல்லா காலங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபலன் ஆரோக்கியத்தையும் கிருபைகளையும் தயவையும் வழிநடத்துதலையும் கட்டளையிடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தர். மரண இருள் என்பது முடிவின் காலம். விடியற் காலம் என்பது அதிக வேகத்தோடு வேலைகளை துவக்குகிற ஒரு முன்னேற்பான காலம். விடியற் காலம் என்பது மிகவும் பிஸியாய் செயல்படக்கூடிய காலம். காரியங்களை துவக்குகிற நேரம், சந்தோஷத்தின் ஆரம்பம், மிக கடினமான வேலைகளின் ஆரம்ப கட்டம். மரண இருள் என்பது முடிவு. ஆனால் அந்த மரண இருளை, அந்த முடிவை துவக்கமாக மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், காலங்களை வென்றவர், எண்ணிக்கைக்கு அடங்காத கிருபைகள் பெற்றவர், அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மரண இருளை விடியற் காலமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு எல்லையே இல்லை. அவர் ஆசீர்வதிப்பதே அவருடைய காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மக்களையும், அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின் கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமேன்.